தமிழ் மறையுரை பொதுக்காலத்தின் 14ஆம் ஞாயிறு 5 ஜூலை 2026. கருணையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர். பொதுக்காலத்தின் இந்த 14வது ஞாயிற்றுக்கிழமையில் பாவிகளாகிய நம்மீது கடவுள் காட்டும் சாந்தமான சமாதானத்தையும் பெரும் இரக்கத்தையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். வெற்றியும் தாழ்மையும் கொண்ட ஒரு அரசனின் வருகையை சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். போர்க்குதிரையில் சவாரி செய்வதற்கு பதிலாக இந்த அரசன் ஒரு கழுதையின் மீது சவாரி செய்கிறார். இது அவருடைய வெற்றி பூமியின் எல்லைகள் வரை போரின் மூலம் அல்ல, சமாதானத்தின் மூலமே அடையப்படும் என்பதை உணர்த்துகிறது. இந்த சங்கீதம் தம்முடைய படைப்புகள் அனைத்தின் மீதும் கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்திருக்கும் கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சியான துதி பிரகடனத்தை அறிவிக்கிறது. மேலும் கர்த்தர் தாழ்ந்திருப்பவர்கள் அனைவரையும் நிமிர்த்துகிறார் என்பதையும் இது வழிபடுபவர்களுக்கு நினைவூட்டுகிறது. ரோமர் நிருபத்தில் கடவுளின் ஆவியானவர் விசுவாசிகளுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று புனித பவுல் அவர்களுக்கு உறுதியளிக்கிறார். உங்கள் சரீரங்களுக்கு ஜீவனை கொடுப்பவரான அதே ஆவியானவரால் நாம் கிறிஸ்துவின் ஆவியின் சுதந்திரத்தில் வாழ்வதற்காக சரீரத்தின் தீய கிரியைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மத்தேயு நற்செய்தியில் இயேசு சொல்கிறார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு, தாழ்மையான மற்றும் குழந்தைத்தனமானவர்களுக்கு இராஜ்யத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தியதற்காக கடவுளை புகழ்கிறார். மேலும் தனது சாந்தமும் தாழ்மையும் நிறைந்த இதயத்திலிருந்து கற்றுக்கொள்ளுமாறு தனது சீடர்களுக்கு சவால் விடுகிறார். செய்தி: இன்றைய உலகம் அதன் எண்ணற்ற அச்சங்கள், கவலைகள், பதற்றங்கள் மற்றும் போர்களுடன் தனிநபர்கள் மற்றும் மக்கள் ஆகிய இருவரின் இதயங்களிலும் அமைதிக்கான அவசர தேவையை முன்வைக்கிறது. உறவுகளை நஞ்சாக்கி உயிர்களை அழிக்கும் வன்முறையின் சுழலுக்கு மத்தியிலும் கடவுளின் கருணையானது அதன் அற்புதமான புதுப்பிக்கும் சக்தியுடன் நம் இதயங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறது. இந்த கருணையே நம் வாழ்க்கையை திருப்பும் திறன் கொண்டது. நம் மூலம் வெளிப்படும் கடவுளின் திருமுகத்தின் தனித்துவமான அம்சங்களான அன்புக்கும் மன்னிப்புக்கும் அது வழி திறக்கிறது. கடவுள் தமது கருணையை காட்டுவதில் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. சங்கீதக்காரன் கூறுவது போல அவருடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது. மேலும் நம் உலகம் எல்லா மட்டங்களிலும் கருணைக்காக எவ்வளவு கதறுகிறது. ஆனால் நாம் மிகவும் ஆழமாக விரும்பும் அமைதியை கருணை இல்லாமல் அடைய முடியாது. நாம் ஜெபிப்போம். மனித வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அதனை இறைவனின் கொடையாக ஏற்றுக்கொண்டு அதன் மரியாதைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்போம். வாழ்க்கை பாதைகளை பகுத்தறியவும் தேர்ந்தெடுக்கவும் கிறிஸ்துவிடமிருந்தும் நற்செய்தியிலிருந்தும் நம்மை விலக்கிச் செல்லும் அனைத்தையும் நிராகரிக்கவும் நாம் மீண்டும் கற்றுக்கொள்ள ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, எங்கள் புரிதலின் ஒளியே, எங்கள் தீர்மானங்களை வழிநடத்தும் மென்மையான மூச்சே, உமது குரலை கவனமாக கேட்கவும் என் இதயத்தின் மறைவான பாதைகளை பகுத்தறியவும் எனக்கு அருள் புரியும். அதன் மூலம் உமக்கு எது உண்மையிலேயே முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொண்டு என் இதயத்தை அதன் துன்பங்களிலிருந்து விடுவிக்க முடியும். நான் செயல்படும் விதத்தையும் எனக்குள் குடிகொண்டிருக்கும் உணர்வுகளையும் என்னை ஆட்கொள்ளும் எண்ணங்களையும் உணர்ந்து கொள்ள ஒரு கணம் நின்று நிதானிக்க கற்றுக்கொள்ள எனக்கு அருள் புரியும். இவற்றை நான் பலமுறை கவனிக்க தவறிவிடுகிறேன். என் தேர்வுகள் என்னை நற்செய்தியின் மகிழ்ச்சிக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன். நான் சந்தேகம் மற்றும் சோர்வு நிறைந்த தருணங்களை கடந்து செல்ல நேர்ந்தாலும் நான் போராடவும் சிந்திக்கவும் ஆராயவும் மீண்டும் தொடங்கவும் நேர்ந்தாலும் கூட, ஏனெனில் இந்த பயணத்தின் முடிவில் சரியான முடிவின் கனியே உமது ஆறுதல். என்னை உந்துவது எது என்பதை பற்றிய ஆழமான புரிதலை எனக்கு அருளும். அதனால் கிறிஸ்துவிடமிருந்து என்னை பிரிப்பவற்றை நான் நிராகரித்து அவரை இன்னும் முழுமையாக நேசித்து அவருக்கு முழுமையாக பணிபுரியவும் முடியும். திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆமென்.